Hi students, Unit 5, Exercise 5.3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் third problem. Given question, find the equation. So already நான் சொல்லியிருக்கேன் exercise 5.3 ஃபுல்லாகவே find the equation. அப்போ நம்ம equation ஃபார்மில் தான் கொண்டு வர போகிறோம் ஆன்சரை. Find the equation of the line whose inclination is 30 degree. ஸோ அந்த equation வேர்டை வச்சு நம்ம 5.3 find out பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லைனோட whose inclination is 30 degree. So டிகிரினால நம்ம என்ன எடுத்துப்போம், theta equal னு எடுத்துப்போம். And making an intercept -3 on y axis. ஸோ நான் ஃபார்முலா நடத்தும் போதே சொன்னேன், இன்டர்செப்ட்னால நமக்கு என்னது c வேல்யூ, இன்டர்செப்ட் ஆஃப் y axis மீன்ஸ் என்னது c யோட வேல்யூ. ஆல்ரெடி நான் இந்த ஃபார்முலாலையும் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், y இன்டர்செப்ட்னானது நமக்கு c யோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில். ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் எழுதிக்கோங்க. கிவனில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தீட்டா 30 டிகிரி அண்ட் சி வேல்யூ -3. ஸோ நம்ம இதில் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தீட்டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டா நமக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது m = tan தீட்டா. ஸோ தீட்டா வேல்யூ இஸ் 30 டிகிரி. ஸோ tan 30யோட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும். tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ இந்த 2 வேல்யூ கிடச்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு இது 5.3 தான் நம்ம யூனிட் எக்ஸசைஸ் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த m வேல்யூ c வேல்யூ யூஸ் பண்ணுற ஃபார்முலா y = mx + c. y = m வேல்யூ இஸ் 1/√3 into x. c யோட வேல்யூ -3, - into + -3. ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு தான் இது கொண்டு வர போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம்னா எப்பவுமே டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் இருக்காமல் நம்ம மாற்றோம்னா y = 1 × x. இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே, 1 × x /√3. ஸோ ஒரு வேல்யூ ரேஷ்னலாகவும் ஒரு வேல்யூ ஜென்ரல் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த √3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், -3 × √3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த இடத்துல தான் √3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க, டினாமினேட்டர் √3 இருக்குது, இங்கேயும் நம்ம √3 வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்துக்குமே சேம் டினாமினேட்டர் தான் இருக்குது. y = x - 3√3/√3. ஸோ ஈக்குவேஷனாக ஆல்ரெடி சொன்னேன் பையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது √3 டிவைடில் இந்த சைடில் போகும்போது நமக்கு மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆகும்போது √3y = x - 3√3. ஸோ அப்போது இந்த √3 அந்த சைட் கொண்டு போங்க, ஏன்னா எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு ஃபஸ்ட்டு எழுதுவோம் எப்போவுமே. அது பாசிட்டிவாக இருக்கணும், ஃபஸ்ட் வேல்யூ எப்போயும் பாசிட்டிவாக இருக்கணுன்றதால எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். √3y இந்த சைட் கொண்டு போங்க. ஸோ அப்போ இங்கே 0 தான் இருக்கும். 0 = x, எக்ஸுக்கு அப்புறம் y தான் எழுதணும், -√3y, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் -3√3. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுகிற மாதிரி x - √3y -3√3 = 0. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட். ஸோ ஸ்லோப்புன்ற வேர்டு நமக்கு 5.2லேயே வருது, ஆனால் இன்டர்செப்ட்ன்ற வேர்டு கண்டிப்பாக நமக்கு எதில் வரும், 5.3 தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 5.3 தான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5.3ல் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு y இன்டர்செப்ட். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் √3 × x + 1 - √3 × y. yயும் இந்த ப்ராக்கெட் வேல்யூ மல்டிபிள் இருக்குது, = 3. ஸோ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. என்ன ஃபார்முலா அது, y = mx + c. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். இந்த ஃபார்முலாஸ் மாதிரி கொண்டு வரணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், y = கொண்டு வரணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க, √3x + 1 - √3 × y = 3. ஸோ y தானே வேணும், y டேர்ம்ஸ் மட்டும் இங்கே இருக்கணும். அப்போது x அதுக்கும் கொண்டு போங்க, 1 - √3 × y = ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. இந்த √3x பக்கம் வரும்போது -√3xன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு y மட்டும்தான் வேணும். yயும் 1 - √3 எப்படி இருக்குது, மல்டிபிள் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது எனக்கு டிவைட் ஆகும். y = 3 - √3x / 1 - √3.
ஸோ இங்கே 3ன்றது ஒரு டேர்ம், √3x இன்னொரு டேர்ம். ஸோ அப்போ இந்த 1 மைனஸ் √3 3க்கும் டினாமினேட்டர் தான், √3x டினாமினேட்டர் தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக எழுதுங்க. y ஈக்குவல் டு நமக்கு ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, mx + c. ஸோ ஆர்டர் நான் முதல்ல எழுதிடுறேன், அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். 3/1 மைனஸ் √3 மைனஸ் √3x/1 மைனஸ் √3. ஃபார்மேஷன் நமக்கு y ஈக்குவல் டு mx + c தான் வரணும். இப்போ x இருக்கிறது இதுதான். ஸோ அதை முதல்ல எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்து எழுதுனாலும் ஓகே தான். மைனஸ் √3x/1 மைனஸ் √3. கான்ஸ்டன்ட் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அதில் ப்ளஸ் 3/1 மைனஸ் √3. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபார்முலா நமக்கு y ஈக்குவல் டு mx + c. ஸோ m இருக்க வேண்டிய இடத்துல இந்த மைனஸ் √3/1 மைனஸ் √3 இருக்குது. அண்ட் சி இருக்க வேண்டிய இடத்துல 3/1 மைனஸ் √3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எழுத வேண்டியதான் m வேல்யூ மைனஸ் √3. ஸோ மைனஸ் √3/1 மைனஸ் √3. ஸோ இதுதான் நம்மளோட m வேல்யூ. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரோட நம்மளால எழுத முடியாது, அதுவும் நமக்கு ரூட்ஸ் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. கீழே இருக்க வேல்யூ 2 வேல்யூஸ் இருந்தால் நம்ம கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட் மீன்ஸ் இங்கே இருக்க 2 வேல்யூஸாக நியூமரேட்டரில் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது சென்டரில் இருக்க சிம்பிள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணுவோம். அது பேர் என்னது, ரேஷ்னலைசேஷன் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர். ஸோ மைனஸ் √3 அப்படியே தான் இருக்கும், 1/-மைனஸ் √3. ஸோ டினாமினேட்டரில் இருக்க டேர்ம்ஸை இங்கே மல்டிபிள் எழுதுவோம். எப்படி எழுதுனா 1 + √3/1 + √3. ஸோ 2 டேர்ம்ஸ் இருந்துன்னா இங்கே இருக்க என்ன சிம்பிளுக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிம்பிள்ஸ் தான் இருக்கணும். இப்போது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி வந்தால் மைனஸ் √3 × 1. ஸோ இது 2 டேர்ம்ஸும் ஒவ்வொன்றோடையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் √3 × 1 மைனஸ் √3. அடுத்து இதோட பல்புலங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் √3 × √3 நமக்கு என்னது, √3². பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ √2² கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும், 3 நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ 3/. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது பாருங்கள், a² மைனஸ் b² ஃபார்முலா என்னது, a + b × a மைனஸ் b. ஸோ ஸ்கொயரில் இருக்கிறது சிம்பிள் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த சைடு RHS சைடில் இருக்கு பாருங்கள், a மைனஸ் b a + b. ஸோ அப்போது RHS சைடுக்கு மாற்றுங்க, 1² மைனஸ் √3². இப்போ √2² கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் நம்மளால காமனாக என்ன எடுக்க முடியும் பாருங்கள், மைனஸ் எடுக்க முடியும். ஸோ மைனஸ் எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், √3 + 3/1² மீன்ஸ் 1 மைனஸ் 3. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் √3 + 3/1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட என்னது, எம்மோட வேல்யூ. ஃபஸ்ட்டு எப்பவுமே கான்ஸ்டன்ட் இருக்கும், அடுத்ததான் ரூட் வேல்யூ இருக்கும். அதனால எம் வேல்யூ எப்படி எழுதிக்கோன்னா 3 + √3/2. ஸோ இதான் எம்மோட வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதே மாதிரி கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ சி நமக்கு என்னது, 3/1 மைனஸ் √3. சேம் இதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே எதுனா புரியுதுன்னா நீங்கள் எழுதுகிறேன், சி ஈக்குவல் டு 3/1 மைனஸ் √3. சேம் இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா கான்ஜுகேட் தான் எடுக்க போகிறோம். கான்ஜுகேட் மீன்ஸ் இங்கே இருக்க சிம்பிளை இப்போ மல்டிபிள் பண்ணுறோம், 3/1 மைனஸ் √3. ஸோ இதை 1 + √3/1 + √3 எழுதணும். ஸோ இங்கே என்ன சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 1 3 ப்ளஸ் 3 × √3 3√3 தான். ஸோ நம்பரும் ரூட் வேல்யூன்றது என்னது, நம்பரும் வேரியபிள் மாதிரி. ஸோ அப்படியே தான் இருக்கும். பை இதை சேம் அதே மாதிரி தான் a மைனஸ் b × a + b இருக்குது. அப்போது a² மைனஸ் b² மாற்றியாச்சு. √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3 + 3√3. 1² மீன்ஸ் 1 தான் வரும், 1 மைனஸ் 3 மைனஸ் 2 நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு சியோட வேல்யூ. ஸோ சி அண்ட் எம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ஸ்லோப் அண்டு y இன்டர்செப்ட். ஸ்லோப் எம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அண்டு y இன்டர்செப்ட். ஸோ இது எல்லாமே
இந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னது ரஃப் ஒர்க் தான். ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி y ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்துட்டு அதில் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்ச y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியை m வேல்யூ எடுத்து ரேஷ்னலைசேஷன் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு m வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து c வேல்யூ பக்கத்தில் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் கீழே தான் எழுதிக்கணும், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஸோ c வேல்யூ லாஸ்ட் கான்ஸ்டன்ட் எடுத்து இதையும் ரேஷ்னலைசேஷன் பண்ணிவிட்டு வேல்யூஸை எழுதியாச்சு. கொஷின் நம்பர் 5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. ஸோ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். இஃப் த லைன் த்ரூ, ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க த்ரூ -2,3 and 8,5. ஸோ ஒரு லைன் எது பொறுத்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -2,3 and 8,5. ஸோ லைன் த்ரூ -2,3 and 8,5 இஸ் பர்பண்டிகுலர். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்க லைன்ஸை எதோட பர்பண்டிகுலராக இருக்கா பாருங்கள். ஸோ இந்த லைன் y ஈக்குவல் டு ax ப்ளஸ் 2 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் இதான் அண்ட் செகண்ட் லைன், லைன் 1 லைன் 2. கொஷினில் பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலர் மீன்ஸ் நமக்கு என்னது ஃபார்முலா, எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுறது m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு என்னது m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ஸோ m1நாலும் ஸ்லோப் தான், m2நாலும் ஸ்லோப் தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் இதை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் லைன் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம் இல்லைன்றதால நான் யூஸ் பண்ணுறேன் AD. ஸ்லோப் ஆஃப் AB. ஸோ அதான் நமக்கு என்னது m1. ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 -2,3 8,5 x1 by 1 x2 by 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2 வேல்யூ 5 minus y1 வேல்யூ 3, x2 வேல்யூ 8 minus x1 வேல்யூ -2, minus into minus plus 2. 5 minus 3 2 by 8 plus 2 10, 1 2 is 2, 5 2s are 10. So m1 equal to 1 by 5. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m2 நமக்கு தேவை. ஸோ m2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்காம y equal to ax plus 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ax plus 2 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். ஸோ இது நமக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது பாருங்க, y equal to mx plus c. ஸோ mன்றது தான் இங்கே ஸ்லோப். அப்போ mக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது பாருங்க a. ஸோ m2 ஸ்லோப் ஆஃப் m2 இஸ் a. ஸ்லோப் ஆஃப் m2 ஈக்குவல் டு a. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்கு நான் ஆரோ மார்க்ஸ் போடுறேன். ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. m1 வேல்யூ 1 by 5 இன்ட்டு m2 வேல்யூ நமக்கு என்னது a ஈக்குவல் டு -1. கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது a இங்கே இருக்கட்டும். டிவைடில் இருக்க 5 எந்த பக்கம் போகும்போது நமக்கு மல்டிபிள் ஆகும், -1 இன்ட்டு 5. ஸோ 1 இங்கே டிவைடில் வரும். ஸோ அதனால் 5 1ஆல் டிவைட் பண்ணால் சேம் வேல்யூ தான் இருக்கும். a ஈக்குவல் டு -1 இன்ட்டு 5 -5. ஸோ a வேல்யூ இஸ் -5. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. கொஸ்டினில் ஃபைண்ட் a தான் கேட்டாங்க. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. பர்பண்டிகுலர்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணி ஃபார்முலா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 யூஸ் பண்ணுங்கள். m1 m2 கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 3 ஏல ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் சப்டிவிஷன் 1 என்ன கேட்டுருக்காங்க பாருங்க, ஸ்லோப் இஸ் 5. ஸ்லோப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, y இன்டர்செப்ட் இஸ் -9. ஸோ ஸ்லோப்பு 5 கொடுத்தாங்க, y இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 5.3 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக ஸ்லோப் வேல்யூ m வேல்யூ c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் ஆஃப் 45. ஸோ 45 டிகிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து தீட்டா வேல்யூ. தீட்டா வேல்யூ நீங்கள் என்னவா மாற்றணும், m ஈக்குவல் டு tan தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி m வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். tan 45 என்னன்னு கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் y இன்டர்செப்ட் 11 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ல நீங்கள் இந்த tan 45 கண்டுபிடிச்சி m வேல்யூவும் y இன்டர்செப்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.